பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவக குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒருவரை பிடித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள். பெங்களூருல ராமேஸ்வரம் உணவகம் என்ற ஒரு பிரபலமான உணவகத்தில் கடந்த 1ஆம் தேதி குண்டு வெடித்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை எனும் என்ஐஏ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த சம்பவத்தினுடைய பல்வேறு சிசிடிவி காட்சிகள், அந்த சந்தேகத்திற்கிடமான ஒரு நபர் அந்த உணவகத்திற்குள் குண்டு வைப்பதற்கு முன்பாக வருவதும், பிறகு வெடிப்பதற்கு முன்பாகவே அவர் அங்கிருந்து சென்று விடுவதும், அவர் செல்லக்கூடிய வழியிலிருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு சிசிடிவி காட்சிகள், அவர் பேருந்தில் தப்பிச் சென்ற பொழுது பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் என பல்வேறு காட்சிகளையும் என்ஐஏ வெளியிட்டு இந்த நபர் குறித்த அடையாளம் குறித்த தகவல் எதுவும் தெரிந்தால் என்ஐஏவுக்கு தகவல் தெரிவிக்குமாறு அதற்கான தொடர்பு எண்ணையும் அறிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு 10 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக சந்தேகத்திற்கிடமான, அதாவது தேடப்படக்கூடிய நபரினுடைய அடையாளங்களோடு ஒத்துப்போகிற ஒரு நபரை பிடித்து தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். பெல்லாரி பகுதியைச் சேர்ந்த அந்த நபரை தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் அவர் விசாரணை வளையத்துக்கு வைத்திருப்பதாகவும், அவரிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், விசாரணைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.